19 முதல் 34 முடிய. ஆபிரகாமின் குமாரனாய ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். இவள் பாதான் ஆராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிறந்த உள்ளவனுமாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டை வல்லவனும் வனஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோப்பின் மேல் பட்சமாய் இருந்தால். ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது யாக்கோப்பு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயன்கூற்றலையும் கொடுத்தான். அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. கண்களை மூடி தாழ்த்தி தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வளமுள்ள யெகோவா தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து உமது அன்பை விளக்க பண்ணின உமது மேலான அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த மாலை பொழுதிலே அப்பா எங்களை கூட்டிச் சேர்க்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஆண்டவரே நல்வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஈசாக்குடைய வம்ச வரலாற்றை ஆண்டவரே படிக்கின்ற பொழுது தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் ஆவிக்குரிய யாக்கோபை தெரிந்து கொண்டு அந்த ஆண்டவரே சந்ததியிலே ஆண்டவரே உம்முடைய ஒரே பெயரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே யூத ராஜ சிங்கமாய் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டு எங்களுக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது மாத்திரமில்லை ஆண்டவரே அப்பா உடைய மரணத்தை ஆண்டவரே உடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அப்பா எங்களுக்காக ஆண்டவரே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சகலத்தையும் ஜெயமெடுத்து சர்வ வல்லவராய் பிதாவின் மடியிலே அமர்ந்து எங்களுக்காய் பரிந்துரை பேசிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலை ஆராதனையுடைய கற்பனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் தேவன்தாமே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசாவை போல நாங்கள் ஆண்டவரே எந்த காரியத்திலும் உடைய ஆண்டவரை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா உங்களுடைய பிள்ளை ஆண்டவரை உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா உங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வல்லமைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அந்த கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முற்றிலும் ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரை முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே நேரத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். முற்றிலும் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. பாதம் பணிந்து இந்த ஆராதனையை
எல்லோரும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக இது நாம் கடந்து வந்திருக்கிறோம். களிமண்ணை எடுத்து அவருடைய சாயலாக ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சாயலாக ஒரு மனிதனை படைத்தார். அவனை படைக்கிற பொழுது அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் அவனை பலவித நோக்கத்தோடு கூட அவருடைய சாயலாகவே உருவாக்கி கொண்டே இருந்தார். உருவாக்கி விட்டார். உருவாக்கி அவனை பார்க்கிற பொழுது உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய இருதயம் துடிக்கவில்லை, அவனுடைய சிந்தனைகள் செயல்பட தொடங்கவில்லை, அவனுடைய சரீரங்களில் ரத்தம் ஓடவில்லை. அப்படியாக இருந்த சமயத்தில் அவர் அருகாமையில் வந்து அந்த உருவத்தை நோக்கி பார்த்தார். அருமையாக படைத்திருக்கிறேன், அருமையாக உருவாக்கி இருக்கிறேன், ஒரு குறைவில்லாத உருவாக்கி இருக்கிறேன், இவனுக்குள் உயிர் கொடுக்கட்டும் என்று சொல்லி அவன் அருகாமையில் வந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவன் உள்ளவனாய் மாறினார். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்தது, அவனுடைய சிந்தனைகள் சிந்திக்க தொடங்கினது, ரத்தங்கள் அவனுடைய சரீரங்களுக்குள் பாய்ந்து ஓட ஆரம்பித்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய உருவம் பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் உயிரற்றவர்களாய், ஆன்மீகத்தில் உயிரற்றவர்களாய் இருக்கிறார்கள். நீங்களும் நானுமோ இந்த நாளில் தேவனை தேடும்படியாக, அவர் சாயலை தரித்துக் கொண்ட நாம் அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாருமாக அவர் அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்தபடியால், ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினபடியால் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு கூட நாம் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் எப்படியெல்லாம் பாதுகாத்தாரோ, அவரை கருத்துடன் நம்மை பாதுகாத்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் துதித்து பாடிட பாத்திரமே என்கிற பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் காதத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காதத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரே நம்மை
நடத்துகிற விதங்கள் எல்லாம் மிக அற்புதமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. வனாந்தர யாத்திரையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அவர்களுடைய ஆகாரத்திற்கு என்ன செய்வது என்று சொல்லி கேட்கிற பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட கீழ்காற்று கடலுக்குள் சென்று காடைகளை அள்ளிக்கொண்டு வந்து குவித்தது என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, மன்னாவை கொடுத்து அனுதினமும் அவர்களை போஷிப்பித்து அற்புதமாய் வழிநடத்தி அவர்களை வழிநடத்தி வந்தார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் வெளிப்பட்டு ஜனங்களை பத்திரமாய் கூடவே இருந்து வழிநடத்தி வந்தார். ஆராதனையில் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை பத்திரமாய் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற நாம் எல்லோருமே அவரை நம்புகிற ஜனங்களுக்கு தோல்வி இல்லை. அவரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு ஒரு நாள் தோல்வி இல்லை, எப்பொழுதும் வெற்றி என்கிற ஒரு பாடலை பாடினால் அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு
வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது இன்று அரவணைப்போம் அரவணைப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அரவணைப்போம் அரவணைப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வழி நடத்துவதற்காக கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமே, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் கற்பனைகளை கையாள வேண்டும், என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கற்பனைகளை கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மீறுவதே கிடையாது. அவரை தேடி வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் எப்படி ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பொம்மை செய்தாரோ அதே போல் மனிதனும் தேவனைப் போல சிந்தித்து மண்ணை எடுத்து பல பொருட்களை செய்து பார்த்தான். அவனால் உயிர் கொடுக்க முடியவில்லை. ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட இந்த பொருட்களை உறுதியாக்குவதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று எத்தனையோ ஃபார்முலாஸை அவன் கையாண்டு கடைசியில் தீயில் இட்டு வேக வைத்து பார்த்தான். தீயில் இட்ட அந்த மண்ணில் செய்த பொருள் உறுதியாவதை அவன் கண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை தேடுகிற ஜனங்கள் ஆங்காங்கு வெந்து நொந்து காணப்படுவது போல் காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மை தேவன் இங்கு உங்களுக்கு உணர்த்துகிறார். என்னென்னு சொன்னால், மண்ணால் செய்யப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே தீயின் அனுபவத்தை கடந்து வந்தால் தான் அது உறுதியாக முடியும். ஆகவே தேவனை தேடுகிற கிறிஸ்து வேண்டும் என்று வருகிறவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அனுபவத்தை கொடுத்து உறுதிப்படுத்தி அவர்களை சாட்சியாய் வாழ செய்கிறவராய் இருக்கிறார். சபை ஒரு உருவமாய் இருந்த பொழுது அவர் வந்து மேல் வீட்டறையில் அவருடைய ஆவி அனுப்பி உயிருடையவர்களாய் மாற்றினார். எப்படி ஆதாமனுடைய சுவாசத்தை ஊதினாரோ அவன் ஜீவாத்மாவானோ அதே போல் மேல் வீட்டறையில் எல்லாரும் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் உயிர் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறவராக இருந்தார். இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறதான காரியம், உனக்கு ஜீவன் கொடுப்பதற்காகவே உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவதற்காகவே இங்கு அழைத்து வந்திருக்கிறேன், உன்னுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தவும் அதை சிந்திக்க வைக்கவும் அதை பலனடைய செய்யவும் பூமியில சாட்சியா வாழ செய்யவும் உன்னை நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். இனி உனக்குள் புறப்பட்டுகிற ஓடுகிற ரத்தங்கள் எல்லாம் வைராக்கியமாயோடும். இனி உனக்குள் சேர்ந்து துடிக்கிற இருதயமானது பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஒரு நோக்கத்திற்காய் துடிக்கிறதாய் காணப்படும். பலப்படுத்துவேன். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒரு நாள் மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். எல்லாரும் பாடுவோமா? வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஸ்தோத்திரம்.
நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து பேசு சுவாமி. உங்களுடைய வாக்கு தத்தங்களால் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தி ஏந்தி தாங்கி சுமந்து நீர் வழிநடத்தி வந்தீரே. நன்றி இயேசு சுவாமி. ஒருவேளை எங்கள் தாய் கூட ஆண்டவரே தூரத்தில் இருப்பது நிமித்தமா எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம். ஆனாலும் நாங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கு வந்து உங்களுடைய சட்டை நிலைகளை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். நன்றி இயேசு சுவாமி. எங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்தவராய், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தவராய், பொல்லாத கண்களுக்கும் பொல்லாத ஜனங்களுக்கும் பொல்லாத வார்த்தைகளுக்கும் பாதுகாத்து பத்திரப்படுத்தி சாட்சி சொல்லும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை இங்கே அழைத்து வந்ததற்காக நன்றி. இதோ துதி, ஸ்தோத்திரம், கனம், மகிமை, வல்லமை அனைத்தையும் ஆராதனையாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வேளையிலே செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆல்ரெடி சிஸ்டர் ஹேமா அவர்கள் முன்பாக வந்து சங்கீதம் 20ஆவது சங்கீதம் 1ஆவது வசனம் முதல் 9ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சங்கீதம் அதிகாரம் 20 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமது உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனையோடு இருக்க வேண்டும். தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும் இல்லையா? இங்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற செய்திகள் பர்சனலாக ஆவிக்குரிய ரீதியிலே நான் உணர்த்தப்படுகிறேன், தொடப்படுகிறேன் இல்லையா? அதேபோல் நீங்களும் உங்களுக்கு தேவன் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டும். அவர் ஏதாவது ஒரு வார்த்தை கொண்டு ஆணித்தரமாக நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது அது நமக்குள் ஜீவனை தரும். நமக்கு சிந்தனைகளுக்குள் இல்லையா? போன வாரம் வந்தோம், அப்புறம் மறுபடியும் வேலைக்கெல்லாம் போனோம். எத்தனையோ மனுஷங்க பேசினாங்க, எத்தனையோ புறாமக்காரங்களாம் பேசினாங்க. அவங்க பேசுனது நிமித்தமாக நம்முடைய சிந்தனைகள் பல கவலைகள் இருக்கும், நம்முடைய இருதயங்களில் பல பாரங்கள் இருக்கும். யார் இடத்தில் சொல்வது, எங்கும் சொல்ல முடியாது, எப்படி இவர்களை நீக்குவது என்று சொல்லி நாம் இல்லையா சிந்தனைகள் கவலையோடு இருதயத்தில் பாரத்தோடு இங்கு வந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவதாசனை கொண்டு ஊழியக்காரனை கொண்டு பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்குள் போய் மூளை சுமந்திருக்கிற கவலை பிரித்தெடுக்கிறதாக இருக்கும். நம்முடைய இருதயத்தின் பாரங்களை பிரித்தெடுக்கிறதாக இருக்கும். ஆகவே நீங்கள் கவலைகளை நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், இருதய பாரங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இன்றைக்கு அவரை கொண்டு என்னோடு நீர் பேசும் இல்லையா? நான் நல்லபடியாக சந்தோஷமாக இந்த பூமியில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ நீர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் கீழ்ப்படிவதற்கு தயார். உங்களுடைய ஊழியக்காரனை கொண்டு பேசும் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களோடு கூட பேசுவார். நாம் ஜெபத்தோடு கூட அமர்ந்திருப்போம். நம்முடைய மத்தியில் பிரதர் கிறிஸ்டோபர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். தான் விரும்புகிற சந்ததி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேச தேவனாகிய கர்த்தர் உணர்த்தியதால் அதை பற்றியே பேச விரும்புகிறேன். கடந்த வாரம் பார்த்த 2 சந்ததிகள், அதாவது சரித்திர சம்பவங்களை 2 விதமாக நம்ம பார்த்தோம். அதில் ஒன்றை இப்போ விரிவாக பார்ப்போம். ஆதியாகமம் 25:19 முதல் 34. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். இடையிலே ஒரு கொஸ்டின் மாதிரி வரும், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் சொன்னால் ப்ரைஸ் இருக்கு. எழுதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. இப்போ ஆபிரகாமோட வம்ச வரலாறு பார்க்குறோம். இது என்ன சரித்திர சம்பவம்னு பார்த்தா, தேவன் முதல்ல பார்த்தா மனித குலத்தை உருவாக்குறார். தேவனாகிய கர்த்தர் மனித குலத்தை உருவாக்க நினைக்கும் போது ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்க மூலமா ஒரு மிகப்பெரிய சந்ததியை உருவாக்க ஆசைப்பட்டார். அது பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி அவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சு உருவாக்கின சந்ததி. அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களால் சீர்கெட்டு போனதுக்கப்புறம் இப்போ அது ஒரு சரித்திர சம்பவம் தான். ஏன்னா நம்மளாம் இன்னைக்கு மனிதர்களாக இருக்கணும்னா தேவனாகிய நம்மளுடைய முதல்ல நம்ம எப்படி உருவானோங்கிறது தெரியணும். அந்த உருவாக்குனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல இது என்ன சரித்திர சம்பவம்னு பார்த்தா, தேவனாகிய கர்த்தர் தனக்கென ஒரு சந்ததியை உருவாக்குறார். தனக்கென ஒரு சந்ததியை பிரிச்செடுக்கிறார், உருவாக்குறார். ஸோ அப்போ இதை பார்க்கறது என்னன்னா, அவர் விரும்புகிற சந்ததி எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாற்று சம்பவத்தை நம்ம அப்படியே தேவனோடு கூட நம்ம தியானித்து கவனிச்சோம்னா அந்த சந்ததி அவர் எப்படி விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள். இப்போ ஈசாக்கு ரெபெக்கால விவாகம் பண்றாரு. எத்தனை வயசுல விவாகம் பண்றாரு? ஈசாக்கு ரெபெக்கால திருமணம் பண்ணும்போது ஈசாக்கோட வயசு 40. நோட் பண்ணிக்கோங்க. அவர் யாரை திருமணம் பண்றாருன்னு பார்த்தா ரெபெக்கால திருமணம் பண்றாரு. அந்த ரெபெக்கா யாருன்னு பார்த்தா பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவர். அடுத்த வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தார். அடுத்தது பார்த்தா ரெபெக்காள் மலடியா இருக்காங்க. மலடினா பிள்ளை பேரு இல்லாம இருக்கிறாங்க. இப்போ கொஸ்டினே என்னன்னா, ரெபெக்காள் எத்தனை வருடம் மலடியா இருந்தாங்க? இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெபெக்காள் எத்தனை வருடம் மலடியா இருந்தாங்க? ரெபெக்காளை ஈசாக்கு திருமணம் பண்ணும்போது ஈசாக்கினுடைய வயசு 40. சரியா? அடுத்த வருஷம் படிங்க. 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக் கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஓகே, இந்த 21 நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ரெபெக்காள் மலடியா இருந்தோன்னே யாரை சார்ந்து போக, யாரிடத்துல போய் அவங்க விண்ணப்பம் பண்ணினாங்க? கர்த்தர் இடத்துல அவங்க வேண்டுதல் செய்யல. 21ஆம் வசனம். நீ யார் கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்ணினா? ஈசாக்கு யாரு? கணவன். அப்போ ரெபெக்காள் யாருக்கிட்ட கொண்டு போய்
அந்த காரியத்தை சொல்லியிருக்கணும். ஈசாக்கு நடத்தல், தன் கணவனாகி ஈசாக்கு நடத்தல் போய் ரெபேக்கால் ஷேர் பண்றாங்க. சரியா? இது எத்தனை நாள் ஷேர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கொஸ்டின். இது அப்படியே வச்சுட்டு இது மறுபடியும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் ஈசாக்கோட வேண்டுதலை கேட்டல்னாரா? எப்படி நம்புறீங்க ஈசாக்கோட கேட்டாங்க? அதுல 21 கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கேட்டு என்ன நடந்தது? அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தார். ஓகேவா? அடுத்தது 22 பாருங்க. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்போ அவங்க கர்ப்பத்துக்குள்ளார ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அது சாதாரணமா இருந்திருந்தா சிந்த வந்திருக்குமா ரெபேக்காலுக்கு? சும்மா ஒரு எட்டி வதைக்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி, அதாவது தன்னை தொல்லை பண்ணாத அளவுக்கு இருந்திருந்தா, இல்லை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருந்திருந்தா அவங்க பாட்டுக்கு அமைதியாக என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்த போது ரெபேக்கால் பயப்படுற அளவுக்கு அங்க நடக்குது. அதனாலதான் அப்பொழுது ரெபேக்கால், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, இந்த மாதிரி நடந்தா எனக்கு என்ன ஆகுமோ என்று பயந்து எங்க போனாங்க? ஏன் கர்த்தரிடத்துக்கு போனாங்க? கர்த்தர், ஏன்னா மலடியா இருந்து கர்த்தரை சார்ந்து தன் கணவனோடு கூட விண்ணப்பம் பண்ணி பிள்ளைத்தாச்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்குள்ளார ஒரு போராட்டம், வயிற்றுல ஒரு போராட்டம் போது கொடுத்த தேவனிடத்துல போனதுனால என்ன கிடைச்சது? அடுத்த வசனம். கர்த்தரிடத்துல எதுக்கு போனாங்க? அந்த கடைசி, அந்த 22 கடைசி, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்ப ரெபேக்கால் கர்த்தரிடத்துல எதுக்காக போனாங்க? விசாரிக்கிறதுக்கு. எதை குறித்து விசாரிக்கிறதுக்கு? அடுத்த வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றான். அப்போ நல்லா பாருங்க, ரெபேக்கால் குழந்தையை குறித்து கேட்க போறாங்க. எதை குறித்து விசாரிக்கும்படி போறாங்க? நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்கணும். விசாரிக்கிற குணம்னா எதா இருந்தாலும் போய் நம்ம முதல்ல கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். இது எதனால, இது எதுக்காக, எனக்கு ஏன் இது நடக்குது, இல்லை எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அது ஏன் விசாரிக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ கர்த்தரிடத்தில் போய் விசாரிச்சதுனால உடனடியா பதில் கிடைச்சது. உடனடியா என்ன பதில்? 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. நல்லா பாருங்க, ரெபேக்கால் ஜாதிகளை பார்த்தாங்களா? ஜாதிகள்னா தேசம், 2 நேஷன், 2 நேஷன்ஸ். அப்போ 2 தேசம் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்குங்கிறாரு. ரெபேக்கால் குழந்தையை குறித்து விசாரிக்க போனாங்களா, தேசத்தை குறித்து விசாரிக்க போனாங்களா? குழந்தையை குறித்து. ஆனா தேவன் எதை பார்க்கிறார்? அப்போ இது அப்படியே நான் சொல்றதெல்லாம் அப்படியே உங்க இதயத்துல அப்படியே பதிய வச்சுட்டே இருங்க. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க நமக்கு வயிற்றுக்குள்ளார ஏதோ பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஆயுமோ, இல்ல குழந்தை ஒழுங்கா பிறக்குமா, இல்ல என்ன சந்தேகம்னு தெரியல. ஆனா என்ன சந்தேகம் இருந்தாலும் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் விசாரிச்சதுனால உடனடியா பதில் கிடைக்குது. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்போ இப்போ ஒரு தம்பி ஒரு அண்ணன் தம்பியை சேவிக்கிறது தப்பா? சேவிக்கிறதுன்னு என்ன?
இல்லை கனப்படுத்துது, சேவிப்பது. அதாவது the elder shall serve the younger. சர்வ் பண்ணுறது. ஒரு தம்பி, ஒரு அண்ணன் தம்பியை சேவிக்கிறது நல்லதா கெட்டதா? ஒரே தாயின் கீழ் ஒரே நேரத்தில் 2 குழந்தைங்க பிறக்க போறாங்க. ரெண்டுமே 2 தேசமா இருப்பாங்க, 2 தேசத்து தலைவர்களா இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அந்த 2 தேசத்துல சின்ன பையனோட தேசத்துக்கு அண்ணன் வந்து என்ன பண்ணணும்? சர்வ் பண்ணணும். சர்வ்னா சப்போர்ட் பண்ணலாம். சர்வ் எப்படி வேணா பண்ணலாம்ல. சர்வ் பண்றது தப்பா? அண்ணன் தம்பியை சார்ந்து இருக்கிறது தப்பு இருக்கா? இப்ப பாருங்க, மனைவி கணவனை சார்ந்து இருக்கிறாங்க, தப்பு இருக்கா? அப்ப அண்ணன் யாரை சார்ந்து இருக்கணும்? தம்பிய. அண்ணன் தம்பியை சார்ந்து இருக்கலாம், தம்பி அண்ணனை சார்ந்து இருக்கலாம், இல்ல சித்தி பையனை சார்ந்து இருக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. வெளியில போய் ஏதாவது நம்ம போய் அந்த அந்த தகுதியை விட்டு நின்னாதான் என்னது தவறு. அப்போ தேவன் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்குமா? அப்ப பாருங்க, உடனடியா தனக்கு ஒரு பிரச்சனைன்னு அதை தாங்க முடியாம தேவனிடத்தில் விசாரிக்க சென்றார் ரெபேக்காள். அடுத்து 24. பிரசவ காலம் பூர்ணமான போது அவன் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. அப்போ ரெபேக்காள் அவங்களுக்கு பிரசவ காலம் பூர்ணமாயிடுச்சு. அவங்க கர்ப்பத்துல ஏதாவது மாறி இருந்ததா? இல்ல தேவன் சொன்ன மாதிரியே இருந்தா? தேவன் சொன்ன மாதிரியே ரெபேக்காள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. 25. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். அப்போ மூத்த பையன் எப்படி இருந்தான்னு பார்த்தாச்சு. எப்படி இருக்காரு? சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி. அப்ப அது என்னன்னா ஃபுல்லா முடியா இருக்கு, கை கால் எல்லாமே முடியா இருக்கு. அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இந்த வேதத்துல பார்த்தா பேர் வைக்கிறது கூட ரொம்ப யோசிச்சு கரெக்டா வைப்பாங்க. அதாவது அந்த தகுதிக்கு தகுந்த பேர் வைப்பாங்க. ஏன்னா அந்த பேர் அவ்வளவு முக்கியம். அந்த பேரு நம்ம காலத்துக்கும் அந்த பேரை தான் சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அது அர்த்தம் தெரியாம வாங்குவோமா? இப்ப சேருங்கிறனால அந்த சேர் வாங்குறோம், மைக்குன்னா மைக்கு. இப்போ மைக்குக்கு சேருன்னு பேர் வச்சா எப்படி இருக்கும்? அப்போ எதை சார்ந்து இவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த தன்மையை பார்த்து இவன் என்னவா இருக்கணும்னு நினைச்சு, அப்போ நம்ம வைக்கிற ஒவ்வொரு பேரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இப்ப பாத்துக்கங்க, திருமணம் ஆகும்போது 40 வயது, பிள்ளைகள் பிறந்த போது 60 வயது. ஓகேவா? 27. பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். இப்போ ஏசா பெருசாக ஏசாக்கு ஒரு தன்மை வருது. அப்போ ஏசாவுடைய தன்மையும் திறமையும் என்ன? வேட்டையில் வல்லவனா இருந்தான். அப்போ ஏசா வந்து வேட்டையாடுறதுல வல்லவரா இருக்கார். ஸோ போய் வேட்டையாடிட்டு எல்லாத்தையும் கொண்டு வரார். வன சஞ்சாரியுமா இருந்தார். வன சஞ்சாரினா நல்லா திடகாத்திரமா வன சஞ்சாரியுமாய் இருந்தார். யாக்கோபோட திறமை என்ன? கூடாரவாசியுமாய் இருந்தார். ஸோ அவர் அப்படியே வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு வீட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குணசாலியாகவும் கூடாரவாசியுமாயும் இருந்தார். இப்போ அந்த
ரெபேக்கால் மலடியா இருந்த காலம் யோசிச்சிட்டீங்களா? 20 வருடம். அப்ப ஒரு பாட்டி மாதிரி பதில் சொல்லுங்க. கரெக்டா கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்க. 20 தப்பு. சீக்கிரம் சொன்னீங்க. 19 வருடம். சரியா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு திருமணமாகும் போது 40 வயசு, பிள்ளை பெறும்போது 60 வயசு. ஸோ கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. அப்போ 20வது வயசுல குழந்தை பிறக்கும் போது அவங்க மலடியா இருந்த காலம் 19 வருஷம். இன்னும் கணக்கு போட்டோம் 2 மாசமும். ஆனா 19 வருஷம். இப்போ இவங்க 2 பேர்ல யாருக்கு கிஃப்ட் வேணும் நீங்க புரிஞ்சுதுல? இப்ப பாருங்க, கல்யாணமாகி 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 19 வருஷம் கழிச்சும் தன் கணவனிடத்தில் சொல்லி தேவனை சார்ந்து நிற்க ஒரு ஸ்திரீயால முடியுதுன்னா வேற எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம 1 மாசத்துல போய் ஒன்னு எனக்கு இப்பவே வேணும்னு சொல்றோம். ஒருவேளை அதுக்கு நம்ம தகுதியா இல்லை எனக்கு கிடைக்கணுமா? நிச்சயமா கிடைக்கணும். எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும். ஒரு சிலது எப்படிங்கிறது தெரியலனாலும், இவங்க ஐஸ்வர்யமா இருந்தாங்க, ஆனா மலடிங்கிற ஒரு காரியத்தோட இருக்கிறாங்க. 19 வருடம் தேவனையே சார்ந்து தேவனிடத்தில் முறையிட்டு தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்றாங்க? பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்க. அதுவும் ஒரே சிந்தையாய். அடுத்தது 28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தார். பாருங்க, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். அப்போ ஏசாவை நேசிக்கிற யார்? ஏசாவை நேசிக்கிறா? ஈசாக்கு. அம்மா யாரை நேசிக்கிறாங்க? இப்போ பாருங்க, இது ரொம்ப டீப்பா போகணும். அப்படியே மேலோட்டமா நான் சொல்றேன். ரெபேக்கா ஒரு பிள்ளை மட்டும் நேசிக்கலாமா? தகப்பன் ஒரு பிள்ளை மட்டும் நேசிக்கலாமா? இப்ப தகப்பன் ஒரு பிள்ளை நேசிக்கிறதுக்காக தாய் ஒரு பிள்ளை நேசிச்சு அது கரெக்டா இருக்குமா? தேவன் 2 ஜாதியை கொடுப்பேன் தானே, 2 தேசத்தை கொடுப்பேன் தானே சொன்னார். அப்போ இது சரியா தவறா? தவறு. சரியா? நம்ம தேவன் அனுமதிக்கிற இந்த உதாரணங்கள்ல நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு கூட சேர்ந்து எடுத்து அதை நம்ம குடும்பத்துல பயன்படுத்தணும். நம்ம குழந்தைங்களை சரியான விகிதத்தில் தான் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். இந்த நேசம் ஒரு சில தவறுகளுக்கு அடித்தளமா அமையுது. அடுத்து 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏன் யாக்கோபு கூழ் சமைச்சிருக்காரு? அப்பொழுது யாக்கோபு சிரேஷ்ட புத்திர பாகத்தை 32. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இப்போ இது நம்ம போன வாரம் பார்த்தோம், மறுபடியும் பார்க்கிறோம். இனி இதை பார்க்காத அளவுக்கு இது நம்ம எழுதியத்தில் என்ன ஆகும்? அப்படியே பதியணும். சரியா? ஒரு தாய் தனக்கு பிள்ளை இல்லைன்னு தேவனை சார்ந்து 19 வருடம் நிற்க முடிஞ்சது. அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவனிடத்துல போய் என்னன்னு முறையிட முடிஞ்சது. அந்த வழியில வந்த பிள்ளை இளைத்திருக்கிறார். உடனே என்ன பண்றாரு? அடுத்த 31. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அடுத்து 32. இப்ப யாக்கோபு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறார். இந்த சந்தர்ப்பத்தை யாக்கோபு பயன்படுத்தணுமா வேண்டாமா?
இது அவசியமானதா, அவசியமானது இல்லையா? ஏன் அவசியமானது இல்லை? இது பயன்படுத்த வேண்டாம், கரெக்டு. ஏன் இது பயன்படுத்த வேண்டியதே இல்லை? அண்ணன்கிட்ட பண்ணக்கூடாது. இன்னொன்று, சரி 20 வருஷம் மலடியா இருந்தால ஏன் ஈசாக்கு தன்னோட தகப்பன் செஞ்ச மாதிரி ஈசாக்கு போல, தன்னோட தகப்பன் தன்னுடைய தாய் மலடியா இருந்தாங்க, குழந்தை கிடைக்கலன்னு ஆகாரனிடத்தில் போய் சேர்ந்தால் ஒரு குழந்தையை உருவாக்குங்கன்னு சாரால் அனுப்புறாங்க. ஆனா ஏன் ஈசாக்கு அதை செய்யல? 20 வருஷம் காத்துட்டு இருக்காரு, 19 வருஷம் காத்துட்டு இருக்காரு. ஏன் ஈசாக்கு அந்த சிந்தை வரல? அந்த சிந்தை ரொம்ப தவறு. கணவன், ஒரே மனைவி தான். இந்த உலகத்துல தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான், வேற ஆப்ஷனே இல்லை, என்ன சூழ்நிலையிலும். அதனாலதான் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுவார், ஆபிரகாம்கிட்ட, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிறத தான் நான் என்னவா பார்ப்பேன், பிள்ளையா பார்ப்பேன், அதுல இருந்து தான் ஜாதிகள் கிளம்பும், அதைத்தான் நான் ஆசீர்வதிச்சிருக்கேங்கிறது. அப்போ ஆபிரகாம் தன் தகப்பன் செய்த தவறு ஏன் ஈசாக்கால செய்ய முடியல? ஏன் செய்யல? ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம், 19 வருஷம் காத்திருந்து கேட்டார்ல, கேட்கிறார். அப்போ என்ன தவறோ அதை அவர் என்ன பண்ணிக்கிட்டார், சரிப்படுத்திக்கிட்டார். அதுக்கு யார் பலனா இருந்தது? தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்துறார். இங்க பாருங்க, ஏசா இப்ப யாக்கோபு ஏன் இது அவசியம் இல்லைன்னா, ரெபேக்காள் இந்த என் வயிற்றுக்குள்ளார இப்படி ஒரு போராட்டம் நடக்கிறது, இது என்னன்னு விசாரிக்க தேவனிடத்தில் செல்லும் போது தேவன் ரெபேக்காளுக்கு கொடுத்த பதில் என்ன? 2 வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்போ இதுல மூத்தவன் யாரு? ஏசா. இளையவன் யாரு? யாக்கோபு. அப்போ தேவனுடைய சத்தியமே இப்படிதான் இருக்கு. எப்படி? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இளையவனை சேவிக்கணும்னா ஆசீர்வாதம், முதல் முக்கியமான ஆசீர்வாதம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்ப இளையவன் யாரு? யாக்கோபு. மூத்தவன் ஏசா. ஏசா யாரை சேவிக்கணும்? யாக்கோப. அப்ப தேவனுடைய திட்டமே மூத்தவன் யாரதான் சேவிக்கணும்? யாக்கோபு. அப்போ இந்த சேஷ்ட புத்திர பாகம் தேவனே யாருக்கு தான் கொடுக்க போறார்? யாக்கோபு தான் கொடுக்க போறார். ஏன் யாக்கோபுக்கு தேவனே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் யாக்கோபு ஏசா கிட்ட போய் இதையே அப்படியே மனசு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல யாக்கோபு இதை செஞ்சிருக்கவே வேண்டாம். ஏன் செஞ்சிருக்க வேண்டாம்னா, இது யாக்கோபு இங்க செய்யாம தன்னுடைய சகோதரனுக்கு கூல சமைச்சு கொடுத்து அதை அன்புல கொடுத்து நீ நல்லா சாப்பிட ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு எந்த பிரதிபலனும் வாங்காம இருந்திருந்தாலே தேவனுடைய திட்டத்தின்படி யாக்கோபுக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் போயிருக்கும். ஏன்னா சேஷ்ட புத்திர பாகம் இருந்தாதான் இளைய குமாரன் யாரை நேசிக்கிறது? மூத்தவன் யாரை நேசிக்க முடியும்? இளைய குமாரனான யாக்கோபை நேசிக்க முடியும். அடுத்த வருஷம் அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். இப்ப நல்லா பாருங்க, ஏசா செத்துற முடியுமா? சாக முடியுமா? ஆனா ஏன் ஏசா ஏன் சாக போறாங்களாடி? அப்போ பாருங்க, ஒரு பசி தேவனுடைய திட்டத்தை மறைக்குது. நம்ம எதெல்லாம் தேவனுடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில மறைக்குதுன்னு பாருங்க. ஒரு சாதாரண பசி தான். எப்படி இருந்தாலும், எப்படி ஈசாக்குக்கு சாராள் கர்த்தருடைய கிரியை சொல்லி சொல்லி வளர்த்தாங்களோ, அதனாலதான் ஈசாக்கால என்ன பண்ண முடியல? தப்ப ஐயோ நான் தேவன் குழந்தைய கொடுக்க மாட்டான்னு நினைச்சு
அடிக்கடி ஆகார் கிட்டலாம் நான் என்ன பண்ணிட்டேன், கடைசியில் அங்கே குழந்தை பிறந்து என்னை அப்படி கிண்டல் அடிச்சாங்க, என்னை நகைச்சாங்க, என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க, நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். அப்போ தேவன் செய்த நன்மைகளையும் தான் செய்த தவறுகளையும் சொல்லி சொல்லி வளர்த்துனதுனால ஈசாக்கு அந்த தவறை என்ன பண்ணல, செய்யல. அப்போ தேவன் இது குழந்தைகளை பிறக்க பண்ணும்போது ஒரு திட்டமா தரிசனத்தை கொடுக்கும்போது எப்படி ஏசா ஒரு சாதாரண சாப்பாட்டுக்காக நான் சாக போறேன்னு சொல்றாருன்னா, அப்போ எது அவருடைய கண்ணை, எது அவருடைய சிந்தைய மலங்கடிக்க பண்ணுச்சு? அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். பாருங்க, அடுத்தது யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அப்படியே திடீர்னு கூட சாப்பிட்டு எங்க சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு இது கொடுக்காம போயிட்டு என்ன பண்றதுன்னு எதை வாங்குறாரு? அதான் எப்படி வாங்குறாரு? ஆணையிட்டு கொடுங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் அன்பா கொடுக்க வேண்டிய, தேவனிடத்திலிருந்து வெகுமானமா வாங்கக்கூடிய சிரேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனை பகைச்சு வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு யார் வந்தார்? யாக்கோபு. யாக்கோபோட அப்படியே பார்த்தீங்கன்னா பல காலகட்டத்தில் இந்த ஏசாக்கு பயந்து பயந்து போவார். சேவிக்கிறதுனா என்ன? ஒருவருக்கு ஒருவர் சேவிக்கிறதா? இப்ப சிரேஷ்ட புத்திர பாகம் அண்ணன் இருந்தாங்க, தம்பிக்கிட்ட இருந்தாங்க. அண்ணனை இப்ப அண்ணனுக்குரியது தம்பிக்கு போகும்போது, அண்ணன் தம்பியை சேவிக்கும் போது அது தம்பிக்கு சொந்தமானது தானே. இதுல என்ன வித்தியாசங்கள் வரப்போகுது இல்லையா? பார்த்தா இப்போ தம்பி ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கார், அண்ணன் ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கார். இந்த தேசத்தை சேவிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்களா? ஆனா இங்க கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னதை கர்த்தரோட வழியில வாங்காம தன்னோட வழியில பயந்து வாங்கிடணுமே போனதுனால பல போராட்டத்தை சந்திக்கிறார். ஆனா நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய குணம் என்னன்னா, நமக்கு வர எக்கச்சக்கமான தீமைகள் நம்மளை தேடி வரும். ஒருவேளை அதுக்கு நம்மளே காரணங்களா இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் எந்த காரணத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம எல்லா தீமைகளையும் நமக்கு நன்மையா மாற்றி தருவார். தீமைக்கும் நன்மைக்கும் நடுவில் நின்று நம்ம கிட்ட வரும்போது அதை நன்மையா, இதே மாதிரி தான் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் யாக்கோபுக்கு நன்மையா மாற்றி தந்தார். இப்போ கர்த்தர் வெறுக்கிற அளவுக்கு இது பார்த்துட்டு இல்லைங்களா? இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இந்த 2 விதத்துல மறுபடியும் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா யார் சொல்றாரோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாரு. கர்த்தர் வெறுக்கும் அளவிற்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் வெறுக்கும் அளவிற்கு ஏசா செய்த தப்பு என்ன? பசிக்காக அந்த சிரேஷ்ட பாகத்தை விட்டு போடுறாரு. பசிக்காக வித்து போறாரு, ஒருத்தர் பெருமைக்காக வித்து போடுவாங்க, ஒருத்தர் பிரஸ்டீஜுக்காக வித்து போடுவாங்க, வேற ஒருத்தர் காசுக்காக வித்து போடுவாங்க, ஒரு சிலர் கோபத்துக்காக என்ன பண்ணுவாங்க, வித்து போடுவாங்க இல்லையா? எதற்காகவோ எதையோ வித்து போடணும். இப்போ ஓகே, பசிக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? அது என்ன தப்பு அந்த இடத்துல உங்களால யோசிக்க முடியுதா? எதுக்காகவோ நம்ம எதையோ விட்டுட்டு இருக்கோம். எதுக்காகவோ ஒண்ணு இல்லாத காரியத்துக்கெல்லாம் எதையோ விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா தேவன் நல்லா பாருங்க, ரெபேக்கா குழந்தைக்கு என்ன, எனக்கு என்ன ஆக போகுது, ஒருவேளை இவங்க இப்படியே அடிச்சு நாகி எனக்கு ஏதாவது உயிர் போயிருப்போம் அப்படியே பயம் வரத்தானே செய்யும். அப்படியே போய் கேட்டா 2 தேசம் வரப்போகுதுங்கிற, 2 தேசம். அப்ப பாருங்க, இதே போலதான் நம்ம நிறைய புரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம இதை யோசிச்சு நம்ம கத்துக்கிட்டோம்னா, அன்னைக்கு எப்படி ஈசாக்கு தன் தாயாகிய சாராள் இடத்தில் கத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில ஜெயிக்க நின்னாரோ, அந்த மாதிரி இந்த உதாரணங்களை நம்ம கத்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? தோல்வி இல்லாத வாழ்க்கைய வாழலாம். தோல்வி இல்லாத வாழ்க்கைக்கு நேரம் நம்ம என்ன பண்ணலாம்? கம்பீரமா நடந்து போகலாம். என் தேவன் எனக்கு நிச்சயமா செய்வார்னு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்காக கேட்கிறேன், இதை எப்படி, என்ன தப்பு இருக்கு? சும்மா அதுக்கு அடுத்த ஸ்டெப் யோசிங்க.
சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவன் வந்து ஒரு இதுதான் மதிப்பா எண்ணல. என்னதுனாலதான் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சேஷ்ட புத்திர பாகத்தை மதிப்பா எண்ணல. ஓகே, செத்து போயிடுவேன் பயந்து விசுவாசம். அதாவது ஒரு இப்போ பசிக்குது, ஐயோ நான் சாக போறேன்னா உடனடியா ஏசா எங்க போயிருக்கணும்? தாய்கிட்ட போயிருக்கணும், கர்த்தர்கிட்ட போயிருக்கணும். ரெண்டாவது முதல் அடியா எங்க போயிருக்கணும்? கர்த்தர்கிட்ட போயிருக்கணும். கர்த்தர்கிட்ட போயிருக்கணும். ஏசாவால தாய்கிட்ட போயிருக்க முடியுமா? தகப்பனுக்கு தான் போக முடியும், தாய்கிட்ட போக முடியும். தகப்பனுக்கு தான் பெரிய மனம் தான், தாய்கிட்ட போக முடியும். அப்ப நீங்க எப்படி தாய்கிட்ட போக முடியும்? தகப்பனுக்கு தான் தகப்பன்கிட்ட தான் போகணும். கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கணும். அப்போ முதல்ல நம்ம எங்க போகணும்? கர்த்தர் இடத்துல போய் எனக்கு ஒரு முக்கியமா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன பண்றேன்? இந்த சாப்பாட்டுக்காக இதுல என்னன்னா கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, தயவு செஞ்சு என்கிட்ட வந்து ஆலோசனை கேளு, போற பக்கமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காத. இப்போ நிறைய என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா முக்கியமானதை சொல்லுவாங்க, இல்லை தகப்பன் முக்கியமானதை சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயோ யாராவது ஒரு ஆலோசனை சொன்னால் அதை முக்கியமாக எடுத்துக்கிட்டு தகப்பன் சொல்றதையோ, தாய் சொல்றதையோ, பாட்டி சொல்றதையோ, தாத்தா சொல்றதையோ நம்ம என்ன பண்ணிடுவோம்? கேட்க. இப்போ கடவுள் பேசணும், கர்த்தர் பேசணும் அப்படின்னா யாரை கொண்டுதான் முதல்ல பேச ட்ரை பண்ணுவாரு? முதல்ல யாரை கொண்டுதான் பேசுவார்? பெற்றோர் வச்சு பேசுவார். இப்ப தகப்பன் கேட்கறதுக்கு திராணி இல்லை அப்படின்னா யாரை வச்சு பேசுவார்? மனைவி வச்சு பேசுவார். ஏன்னா இங்க குழந்தைய கேட்கும் போது தேசத்தை பார்க்கிறவர், இப்ப நம்ம போய் என் பிள்ளைக்காக நான் நிற்கும் போது எதை பார்ப்பார்? போய் போற பக்கம் அங்க எங்கேயாவது கேட்டுக்கோ, இங்க எங்கேயாவது கேட்டுக்கோனா சொல்லுவார். யாருக்கிட்ட தான் சொல்லுவார்? முதல்ல அந்த குடும்பத்தை நடத்தணும்னா அத்தனையும் அறிந்த குடும்பத்துக்குள்ளார இருக்கவங்க கிட்ட தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார்? குடும்பத்தை உருவாக்குறது தான் தேவனாகிய கர்த்தருக்கு செய்கிற முதல் முக்கியமான ஊழியமே. முதல் முக்கியமான ஊழியமே தேவன் கொடுத்த குடும்பத்தை தேவனுக்குள்ளாக உருவாக்குறது தான். அன்னைக்கு ரெபேக்காள் கொஞ்சம் எதையோ கேட்க முடிஞ்ச ரெபேக்காள் எதை கேட்டுக்கணும்? எதை கேட்டுக்கணும்? எது ரெபேக்காளுக்கு கம்மியா இருக்கு? அன்பு. யார் அன்பு கம்மியா இருக்கா? அன்பு அதிகமா இருக்கு. ஆனா ஒருத்தர் மேல மட்டும். அப்ப அந்த ரெபேக்காள் எதை கேட்டுக்கணும்? 2 ஜாதிகளை கொடுப்பேன், நீங்க 2 குழந்தைங்களை கொடுத்துருக்கீங்களே, என்னால ஏசாவை நேசிக்க முடியலையே, என்னை எப்படியாவது யாரை நேசிக்க வைங்க? ஏசாவை. ஆனா ரெபேக்காள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. சரி, ரெபேக்காள் சாதித்த காரியங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா பிள்ளைகளோட காரியத்துல ஒரு சில என்ன சொல்லலாம், கவனம் இல்லாததுன்னு கூட சொல்லலாம். அதுக்காக நம்ம சாதிச்சதெல்லாம் தப்பா எடுத்துட முடியாது. சரி, நம்ம வந்து என்னன்னா தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுங்கிறது கத்துக்கிறதுக்காக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். தேவன் உணர்த்துறது எப்படிங்கிறது. அப்போ ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் தான் தன்னுடைய கர்ப்பத்துல பிரச்சனையின் போது விசாரிக்க முடிஞ்ச ரெபேக்காளால தன்னுடைய பிள்ளையில யாக்கோபை என்னால நேசிக்க முடியுது, ஏசாவை என்னால நேசிக்க முடியலையே, என்னை எப்படியாவது நேசிக்க வைங்கன்னு தேவன்கிட்ட போயிருந்தா தேவன் ஒரு பதில் கொடுத்துருப்பாரா? ஏசாவால தேவன்கிட்ட போக முடியல. அட்லீஸ்ட் யாக்கோபை என்ன பண்ணிருக்கலாம்? கர்த்தாவே நீங்க தான் என்னை தான் ஆசீர்வதிப்பீங்க. கட்டாய கூடாரவாசின்னு அம்மா கூட தான் இருந்திருப்பாங்க. அப்போ அம்மா சொல்லாமே இருந்திருப்பாங்க. அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? உனக்கு தான் சேஷ்ட புத்திரபாக வரும், உன்னைத்தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, தம்பி வந்து உன்னை சேவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை கேட்டு கேட்டு யாக்கோபு என்ன ஆயிருக்கலாம் சீக்கிரமா. ஆனா யாக்கோபு வேற வனசஞ்சாரியும்னா 4 அடி அடிச்சிருவாரோ இல்லையா? வேட்டையில வல்லவர்னா எப்படி இருப்பாரு? ஒரு மிருகத்தையே வேட்டையாடுற அளவுக்கு பலசாலியா இருக்கிறவரு அண்ணன்கிட்ட தம்பிகிட்ட எப்படி இருப்பாரு? ஒருவேளை ஏதாவது அடிச்சிருப்பாரோ அந்த பயம். ஏன்னா அவர் பயந்துட்டே தான் இருக்காரு. ஏசாவை பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறாரு.
திருமணமாய் வரும்போது பயப்படுறாரு, மறுபடியும் தேவன்கிட்ட தான் போறாரு. இது அதாவது ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்ததுக்கு அப்புறம் தேவன்கிட்ட போறதுக்கு ஏன் முன்கூட்டியே? இப்போ நான் ஒரு வாலிப வயசுல இருக்கேன்னா இப்பவே நான் ஏன் தேவன்கிட்டயே போய் ஆலோசனை கேட்கக்கூடாது? இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குன்னா ஏன் அந்த குழந்தையை குறித்து நான் தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது? இல்லை இப்போ நான் திருமணம் பண்ண போறேன்னா ஏன் அந்த திருமணத்தை குறித்து நான் தேவன்கிட்ட போய் ஆலோசனைய ஏன் நான் பிரச்சனையானதுக்கு அப்புறம் போகணும்? முன்னாடியே நான் அதை சரி பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கணும்? எல்லாத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ ரெபேக்காள் செய்த தவற, ரொம்ப முக்கியமான தவறு என்ன? ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஏசா ரொம்ப 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 அசட்டையா நினைச்சிருக்காருன்னா உண்மையாவே ரொம்ப கலைப்பா வந்திருக்கலாம். அந்த நேரம் அவருக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை பத்தினு தெரிஞ்சிருக்காம இருந்திருக்கலாம். ஆனா சாக போறேங்கிற சிந்தனை வரும்போது தேவனே இந்த கூழ் இல்லைன்னா நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லைன்னா அடுத்தது உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு யாக்கோபு சொன்னப்போவாது என்ன யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்கிறாருன்னு என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது யாக்கோபு ஆணையிட்டு கொடுன்னு சொல்றாருல, அப்பவாவது எவ்வளவு சந்தர்ப்பங்கள் மாறுது பாருங்க. முதல்ல கேட்கிறாரு, அடுத்தது உறுதிப்படுத்தி கொடுங்கிறாரு. அப்ப அந்த உறுதிப்படுத்தி கொடுன்னு சொல்லும் போதாது நம்ம கிட்ட இருந்து நம்ம கொடுக்க போறோமே, இதை நமக்கு யாரு பொக்கிஷமா கொடுத்தா? பொக்கிஷம் இல்லையா? பொக்கிஷமா நமக்கு ஒரு கர்த்தர் கொடுத்திருக்காரு. இதை நான் எப்படி கொடுக்கணும், அதாவது இது என்னன்னா இதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா, ஒருவேளை இதை கர்த்தர் அன்பா கொடுக்க வச்சிருந்தா அந்த குடும்பத்துக்குள்ளார கடைசி வரைக்கும் அந்த தேசங்களுக்குள்ளார என்னவாதான் இருந்திருக்கும்? சமாதானமா என்னோட தம்பி இருக்கான், எனக்கு அண்ணன் இருக்கான்னு நம்ம என்ன பண்ணலாம்? இதுல ரெண்டு காரியத்தை பாருங்க. எதா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னாலும் முதல்ல யாரை நம்ம சார்ந்து நிக்கணும்? ஏன் கர்த்தரை சார்ந்து நிக்கணும்? ஏன் கர்த்தரை சார்ந்து நிக்கணும்? சரி, அப்படி இறுதியில் வச்சு யோசிங்க. ஏன் நான் கர்த்தரை சார்ந்து நிக்கணும்? ஒவ்வொரு இந்த இப்ப நான் இருதயத்துல வைங்கன்னு சொல்றேன் இல்லையா, மரியாள் கிட்ட ஒரு ரொம்ப நல்ல குணம் இருந்தது. மரியாள் இடத்துல ஒரு நல்ல குணம் இருந்தது. யாருக்கா தெரியுமா? ஒவ்வொரு காரியம் நடக்கும்போதும் ஒரு சிலதை வெளிப்படையா சொல்லிடுவாங்கன்னா, சொல்லாத காரியங்கள் எல்லாம் இருதயத்துல வச்சு யோசிப்பாங்க. ஏன் இருதயத்துல வச்சு யோசிக்கணும்? ஏன் அது சிந்தையில வச்சு யோசிச்சா என்ன? ஏன் இருதயத்துல வச்சு அதை யோசிக்கணும்? மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை நான் இருதயத்தில் வச்சு யோசிக்கும் போது இருதயத்தை பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் அதற்கு எனக்கு பதில் கொடுத்துட்டார்னா, என்ன மாதிரி ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ போற நபர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. இன்னொன்னு, நம்ம இருதயத்தில் வச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவன் நம்ம இடத்துல ஈஸியா பேச முடியும். ஈஸியா நம்ம உடனே ஒரு இப்ப எப்படி ஏசா பசி வந்துருச்சு, கலப்பு வந்துருச்சு, உடனடியா போய் நான் வேணா என்ன பண்றேன், சேஷ்ட புத்திரப்பா தானே கேட்கிறேன், கொடுக்குறேன், எனக்கு முதல்ல சாப்பாடு கொடுக்கலீங்கன்னா செத்துரு, உடனடியா அடுத்த ஆப்ஷனுக்கு போகாம இருதயத்துல கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா, ஏன் நான் சாப்பாட்டுக்கு எதுக்கு நான் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கணும்? சாப்பாட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை எதுக்கு நான் கொடுக்கணும்? இல்லையே, எங்க கட்டாயம் அப்பா நேசிக்கிறாருன்னா அப்பாவும் அந்த தரிசனத்தை சொல்லியிருப்பார்ல, இல்லப்பா 19 வருஷம் மாலியா இருந்தோம், நீ 20வது வருஷம் தான் பிறந்த, கர்த்தர் தான் இப்படி சொன்னாரு. அப்பவும் கூட இடையில ஒரு பிரச்சனையாச்சு, கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்க போனேன், விசாரிக்கும் போது சொன்னாரு நீ ஒரு தேசமா இருப்ப, தம்பி ஒரு தேசமா இருப்பாரு சொல்லியிருப்பார்ல. அப்ப அது கூட அவருக்கு ஞாபகப்படுத்த முடியல. இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் நீங்க எத்தனையோ இடத்துல கேட்டிருப்பீங்க இல்லையா தேவனை குறித்து, அதெல்லாம் நம்ம மறந்துருக்குமா? இல்லைன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்ப இருதயத்துல வச்சு நம்ம யோசிச்சோம்னா தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே சொன்னதுக்கும் மறுபடியும் பேசுறதுக்கும் இல்லை இப்போ உடனடியா ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்ம கிட்ட இடைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், உருவாக்கி தருவோம். இன்னொன்று, நீங்க ஏதாவது இதே போல தேவனிடத்தில் கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை நம்ம எப்படி
பயன்படுத்தணும்? இப்போ தேவன்கிட்ட கேட்டு குழந்தை வாங்கியிருப்போம், இல்லைன்னா தேவன்கிட்ட கேட்டு ஒரு சொத்தை வாங்கியிருப்போம், இல்லைன்னா தேவனிடத்துல கேட்டு ஒரு அட்மிஷன் வாங்கியிருப்போம், இல்லை தேவன்கிட்ட கேட்டு இந்த மாதிரி புரியுதுல, ஏதாவது தேவனிடத்தில் கேட்டு தேவன் தான் தந்தாருன்னு நீங்க நம்பி வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை யாரு கூட பயன்படுத்தணும்? தேவனோடு கூட பயன்படுத்தி பாருங்க. அப்பதான் அதனுடைய வளர்ச்சி பரிபூரண வளர்ச்சியை நோக்கி என்ன ஆகும். இல்லைன்னா இந்த யாக்கோபு போல தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னதையும் கூட தேவன் கொடுக்கிற வண்ணமா வாங்கறதுக்கு தன்னை தகுதிப்படுத்தாம எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசைப்பட்டது போல நம்ம நிறைய பேர்த்த பகைக்கிறதுக்கு கூட அது என்னவாயிடலாம் காரணமா. நம்ம வெளியில இருக்க ஆட்களை பகைச்சா பிரச்சனை இல்லை, கணவனையோ மனைவியோ பிள்ளையோ இல்லை அம்மா அப்பாவையோ இல்லை மாமியாரையோ மாமனாரையோ நம்ம பகைச்சிட்டோம்னா தேவனுக்கு அது பிரியமா இருக்குமா இல்லை என்னவா இருக்கும்? துக்கமா இருக்குமா? அப்போ நம்ம தேவனிடத்திலிருந்து வாங்குறத யாரை வச்சுதான் பயன்படுத்தணும்? தேவனை வைத்துதான் பயன்படுத்தணும். சரி, இதெல்லாம் நீங்க இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களா, முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்க சிந்தையிலையோ இல்ல அடுத்தடுத்த நாட்கள்ல இது என்ன முக்கியம்னு நினைச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தேவன் விரும்புகிற முதல் ஊழியம் குடும்பத்தை உருவாக்குறது. யாருக்குள்ளார உருவாக்குறது? ஊழியம்னா என்ன? நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு ஊழியக்காரங்க தான். எப்படி? அது தேவனுக்குள்ள குடும்பத்தை நடத்துற ஊழியக்காரங்க. இப்ப நம்ம வெளியில வேலைக்கு போனாலும் நம்ம யார் தான்? ஊழியக்காரங்க தான், இல்லையா? அப்போ ஊழியக்காரங்கன்னா என்ன? எஜமான் சொல்றதை கேட்டு நம்ம யாரு கீழே இருக்கோமோ, இல்லையா, யாரு கீழே இருக்கோமோ அவங்க மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அப்படியே நான் செய்யணும். மாத்தி செஞ்சேன்னா என்ன பண்ணிடுவாங்க? மாத்தி செஞ்சுட்டு ரீசன் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருந்தா ரீசன் சொல்லலாம். இதுக்கு மேல ஒரு சம்பளம் எனக்கு தேவையில்லைன்னா ரீசன் சொல்லலாம். நான் எப்படி வேணா என் லைஃபை ரன் பண்ணிக்க வேணா ரீசன் சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ஒரு டெம்பரரி லைஃப் தான். ஆனா தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறது பரிபூர்ணமான வாழ்க்கை. அதாவது அவர் படைச்ச பூமியில நம்ம பரிபூர்ணமா வாழணும். இந்த வாழ்க்கையை முடிச்சு போக போறதுலையும் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா போகணும். அப்போ முதல் ஊழியமா இருக்கிறத, அந்த குடும்பத்தை நடத்துறத நம்ம யாரோட சேர்ந்து தான் நடத்தணும்? தேவனோட சேர்ந்து நடத்தணும்னா அப்ப இதை நம்ம எப்படி கத்துக்க முடியும்? தேவனோட சேர்ந்து எப்படி நடத்துறதுங்கிறது எப்படி கத்துக்கலாம்? அதை எப்படி கத்துக்கலாம்? இப்போ தேவன் அனுமதித்த உதாரணங்கள் வேதத்துல அவர் எப்படியெல்லாம் விரும்பி இருக்காருங்கிறத ஒவ்வொரு சம்பவமா பரிசுத்த வேதத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இதை அப்படியே பார்த்தாலே நம்ம வாழலாம். இதுல உட்காந்து நம்ம ரகசியங்களை தேடி அது அடுத்த ஸ்டெப். முதல்ல நம்ம வீட்டில் ஊழியத்தை கட்டிட்டோமா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? வெளியில நம்ம ஊழியத்தை கட்டணும்னு விரும்புனா அதுக்கப்புறம் இந்த ரகசியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? தேடலாம். இதை விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா ரகசியங்களை தேடிட்டு இருந்தால் சாதாரணமா கர்த்தர் சொன்னது என்னது? 2 தேசம் பிறக்கும், தம்பிய அண்ணன் சேவிக்கணும், தம்பிய அண்ணன் சேவிக்கணும், அவ்வளவுதானே. இதுல எந்த ரகசியத்தை நம்ம தேட போறோம்? இதுல இன்னும் ரகசியத்தை தேடிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல கர்த்தர் சேவிக்கணுங்களா, அப்புறம் எப்படிதான் இது நம்ம என்னன்னா கர்த்தருக்கே நம்ம என்ன பண்ணலாம்? சேவிக்கணும் தானே. அப்ப சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுட்ட கொடுத்தா தானே சேவிக்க முடியும். ஆனா தேவன் சொன்ன விதத்துல நம்ம போனாதான் அன்புல, தேவன் விரும்புகிற அன்புல, நேசத்துல எதை கட்ட முடியும்? குடும்பத்தை கட்ட முடியும். இல்லைன்னா எதுல பண்ணிட்டு இருப்போம்? அன்புல வாங்க வேண்டியத சண்டை போட்டு வெறுத்து இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொன்றும் மீறி போய் மறுபடியும் போய் கர்த்தர் மறுபடியும் இல்லை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், மறுபடியும் இல்லை நீ பயப்படாத, உன்னை நான் என்ன பண்றேன், எல்லாத்துல இருந்து தப்பு வைக்கிறேன். நம்ம சார்ந்தே தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா சார வேண்டிய நேரத்துல சாடுறோமா?
பிரச்சனைக்குரிய நேரத்துல நம்ம சாடுறோமா? அந்த நேரம் நம்ம இருதயத்தை நம்மளால இருதயத்துல தேவனோடு பேச முடியுதா? எந்த போன வாரம் பார்த்த மாதிரி தன் மனைவியை குற்றப்படுத்த மனசு இல்லாத யோசேப்பு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளால தேவனை சார்ந்து நிற்க முடியுதா? அந்த நேரம் தான் தேவன் நமக்கு மிக 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 அவசியமானவர். மனைவி மேல இல்லாத தப்பெல்லாம் சொல்லி மனைவி நம்ம திட்டிட்டு வெளியே வந்துட்டு நான் நியாயவான், நான் நீதிமான், நம்ம என்ன பேசினாலோ அந்த நேரம் தேவன் என்னதான் பேச முடியும்? கடைசியில சரி வந்துட்டியே, நீ வாழ வைக்கணுமே அப்படின்னு தான் தேவன் என்ன பண்ணுவார் அடுத்து. அப்ப அதனால வர்ற இழப்புகள், அதனால வர இதெல்லாம் யார் தான் சரி கட்டுவா? நம்ம கிட்ட வருகிற இழப்புகளை யார் தான் சரி கட்டணும்? கர்த்தர் தான் சரி கட்டணும், இல்லையா? இப்ப இந்த சண்டை, இப்ப ஏசாக்கு யாக்கோபுக்கு சண்டை வரும்போது வந்த இழப்புகளையும் யார் தான் சரி கட்டுனா? தேவன் எதையும் என்ன பண்றது இல்ல. சரி இன்னைக்கு திரும்பி இன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்க, ரெடி ஆயிடுவாங்க, நாளைக்கு ரெடி ஆயிடுவாங்கன்னு அவர் செய்ய தயாரா இருக்காரு. ஆனா நம்ம அதை எப்படி வாங்குறோம்? சண்டை போட்டு வாங்குறோமா, இல்ல அடம் பிடிச்சு வாங்குறோமா, இல்ல நேசத்துல வாங்குறோமா? ஏதாவது விட்டு கொடுத்து வாங்க. நான் இப்ப தேவன்கிட்ட சொல்லிட்டு, தேவனிடம் நம்ம எப்படி வாங்குறோம்? அடம் பிடிச்சு வாங்குறோமா? எனக்கு 10 லட்சம் வேணும்னு கேட்கறேன், கடைசியில் 2 லட்சம் தான் கிடைக்குது. சரி ஓகே, 2 லட்சம் கொடுத்ததுக்கு நன்றி கர்த்தர். ஆனா கர்த்தர் 1 கோடி கொடுக்கணும்னு வச்சிருந்தாருன்னா எப்படியோ சேஷ்ட புத்திரத்துக்காக எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் தான் யாரு? இஸ்ரவேலுக்கு தகப்பன். ஆனா எப்படி வாங்கினேன்? இஸ்ரவேலுக்கு தகப்பன், இஸ்ரவேல் தேசமே இப்ப யாருதா? யாக்கோபு, யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு, ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம். நம்மளும் அதை ஏன் சரித்திர சம்பவம் சொன்னா, நம்மளையும் கொண்டு போய் எங்க தான் சேர்த்துறாரு? இயேசு கிறிஸ்து நம்மளை எங்க கொண்டு போய் ஜாயின் பண்றாரு? யாரோட சந்ததியில ஜாயின் பண்றாரு? ஆபிரகாமின் சந்ததி. எப்படி ஈசாக்கு ஒரு தவறு, ஐயோ தேவனுக்கு இது பிடிக்காது, இது எங்க குடும்பத்துல இருந்தது, இனி இந்த குடும்பத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், இதை கொண்டு வர மாட்டேன், ஈசாக்கு ஒரு முடிவு எடுத்து தேவனை பிரியப்படுத்தினாரோ, அதை போல இதோ என்னோட சந்ததியில் என்னுடைய மூதாதையார் யார் என்ன பண்ணியிருக்கா? யாக்கோபு அண்ணனோட சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாரு? பயன்படுத்தி, பலவீனத்தை பயன்படுத்தி வாங்கிட்டார். இல்ல நான் என் சந்ததியில் இனி நான் என்ன பண்ண மாட்டேன். யாருடைய பலவீனத்தினா? புரியுதா சொல்றது உங்களுக்கு? புரியுதா? தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளை யாருடைய சந்ததியில கொண்டு போய் நிற்கிறார்? அப்ப என் சந்ததி, இப்ப என்னோட எங்க தாத்தா கிட்ட இருந்து என்னால கத்துக்க முடியலனா நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கலாம்? யாக்கோப்கிட்ட இருந்து கத்துக்கலாம், ஈசாக்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஈசாக்கு யாரு? நம்மளுடைய மூதாதையர் தானே. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நம்ம தேவனை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், அல்லது நம்ம கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லும் போது நம்மளை எந்த சந்ததியில கொண்டு போய் அவர் இணைக்கிறார்? அப்ப நான் ஆபிரகாம்கிட்ட கத்துக்கலாம்ல. இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து கோபம் வந்துட்டே இருக்கு, உடனே நானும் கோபப்படணுமா? ஓ கோபத்தினால இது தப்பு இருக்கா? இல்ல, நான் எதை கொண்டு வரணும்? அப்ப என் குடும்பத்துல ஒரு கோபம் வந்து ஒரு 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 பெரிய பிரச்சனை உருவாக்குதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க எதை கொண்டு வர பார்க்கணும்? அந்த குழந்தைங்களும் சேர்ந்து எதை கொண்டு வரக்கூடாது? இப்ப அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த குழந்தைங்க எங்க போய் நிக்கணும்? யார்கிட்ட போய் நிக்கணும்? தேவ சமூகத்துல போய் நிக்கணும். உடனடியா தேவ சமூகத்துல போய் நிக்கணும். உடனே போய் நான் முட்டி போட்டு பைபிள் எடுத்து பாட்டு படிச்சு அப்படி இல்ல. தன்னுடைய இருதயத்தில் அதெல்லாம் நம்ம பண்ணணும். முட்டி போடணும், பாட்டு பாடணும், வேத வாசிக்கணும். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது உடனே அதை பார்த்துட்டு நீங்க பண்ண தப்பு தானே, நீங்க பண்ணா அதை தண்டிங்க, நீங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்ற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் இருக்கக்கூடாது. யார் தேவன் விரும்புகிறது என்ன? நம்ம இப்ப போனோம்னா இல்ல நீ அந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ண அதனால நான் பண்ண முடியாதுன்னு தேவன் ஒருவேளை சொன்னா, நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியுமா? நம்மளால இல்ல, இந்த மனித குலம் வாழ முடியுமா? மனித குலமே வாழ முடியாது. அப்போ தேவனை நம்புகிற நாம கர்த்தர்கிட்ட கத்துக்கணும்னா, கர்த்தர் காண்பிச்ச உதாரணங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப 19 வருஷம் ஒருத்தர் வந்து குழந்தை இல்லைனாலும் சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியுமா? தேவனை சார்ந்து இருக்க முடியுமா? இப்போ நமக்கு தெரியுமா இருக்க முடியுமா? முடியாதா? ரெபேக்காவால இருக்க முடிஞ்சதுன்னா, என்னுடைய பாட்டியோ இல்ல கொள்ளு பாட்டியோ அவங்களால இருக்க முடிஞ்சதுன்னா என்னாலையும் இருக்க முடியும். அப்ப நான் என்னால இருக்கிறதுக்கு நான் தயாராகும் போது என் தேவன் எதுக்கு என்னை 19 வருஷம் வெயிட் பண்ண வைக்க போறார்? தேவனாகிய கர்த்தர் தாமதிப்பாரா? இல்ல, கொஞ்ச நாள் நீ துக்கப்படு, அப்புறம் நீ வந்து என்ன பண்ணு? சந்தோஷப்படு. அப்போ தேவன்
தேவன் பேசுகிறத கவனிக்கிற இருதயம் நமக்கு வேணும். தேவன் பேசுகிறத கவனிக்கிற இருதயம் வேணும்னா நம்ம உடனடியா எங்க போகணும்? என்னமோ நடந்துட்டு போட்டோம், ஆனா நம்மளோட இருதயம் யாருக்கு நேரா திரும்பணும்? கர்த்தருக்கு நேரா திரும்பினா உடனடியான பதில் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்கக்கூடாது. குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்க, ஒரு பிள்ளை தாயினுடைய காரியத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதை எப்ப ஆராய்ச்சி பண்ணணும்? அப்படி ஆராய்ந்து பார்க்கணும்னா எப்ப பார்க்கணும்? நம்ம அந்த காரியத்திலிருந்து வீட்டில் விடுதலையாகி சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து ஏன் இந்த அம்மா இந்த தப்பு பண்ணாங்க, இல்லை ஏன் அம்மா இந்த மாதிரி எனக்கு பிரியம் இல்லாத பண்ணாங்க அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை சரிப்படுத்த யார்கிட்ட போகணும்? நம்ம சரிப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆராய்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால ஒரு வெற்றியை நோக்கி பாதி என்ன அம்மாக்கு எடுத்தாங்கன்னா மீதி யாருக்கு எடுப்பா? பிள்ளை கெடுக்கும். ரெண்டு ஒருத்தர் கெட்டு போறவங்கள இன்னொருத்தரும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம எதுக்கு குடும்பத்துல நம்மளும் ஒரு உறுப்பினரா இருக்கணும்? அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கும்போது இந்தாங்க சந்தோஷம் அப்படின்னா எப்ப சந்தோஷம் தேவைப்படும்? ஏசாக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவே கொடுக்க ரெடியா வந்திருந்தாலும் யாக்கோபு என்ன சொல்லியிருக்காரு? ஏசா நீ சாப்பிட்டுது, தேவனே எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, இப்படிதான் சொல்லியிருக்கா, அதுபடி நம்ம வாழலாம்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல என்ன உருவாயிருக்கும்? எவ்வளவு பெரிய அன்பு உருவாயிருக்கும். அந்த அன்பு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். அதனால எப்படி ரெபேக்காவால ஒரு பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்க முடிஞ்சதோ அதே போல நம்ம எதா இருந்தாலும் யார் இடத்துல போய் கேட்கலாம்? கர்த்தரிடத்துல கேட்கலாம். கர்த்தரிடத்துல சொல்லிட்டு இல்லை எனக்கு தப்பு பண்ற மாதிரி இருக்கு, இல்லை என்னால எங்க அம்மாவை என்ன பண்ண முடியாது, கோவப்படுத்தாம இருக்கவே முடியாதுன்னா அதையே சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? நான் எங்க அம்மா கோவப்படுத்தி அவன் கத்தாவேன்னு சொன்னாலும் கூட ஒருவேளை கர்த்தர் ஐயோ என் பிள்ளையால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கர்த்தர் மாத்தினாலும் கூட அந்த இடத்துல என்ன உருவாயிடும்? ஆனா எதை செய்தாலும் தேவனிடத்துல சொல்லி நம்ம பழகிட்டா நாளைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே தேவனை சார்ந்து நம்ம ஜெயிக்கிறவங்களா இருப்போம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே உங்க கண்களை மூடிக்குங்க. எதெல்லாம் கர்த்தர் பொக்கிஷமா கொடுத்தாரோ எதெல்லாம், ஆனா நான் நிச்சயமா ஒன்று சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிபூரணமான ஆயுசை கர்த்தர் கொடுத்திருக்கார். பரிபூரணமான ஆயுளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா பாருங்க, அந்த பரிபூரணமான ஆயுள அந்த ஆயுசு நாட்களின் கடைசி நிமிடம் வரைக்கும் இது நீங்க நம்பினீங்கன்னா உங்க இருதயத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய சுவாசம் உங்க கரத்துல தான் இருக்கு. இந்த பூமியில நான் வாழக்கூடிய நாட்கள் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாட்கள் வேற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்பினா இருதயத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இதை கவனிங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த ஆயுசு நாட்கள் நீங்க விரும்பாத வேதனையில தான் நான் கழிக்கணுமா, இல்ல நீங்க வாங்கவே கூடாதுன்னு சொன்ன கடன்ல தான் என்னுடைய நாட்கள் போகணுமா, இல்ல நோயில நான் சிக்கணுமா, இல்ல கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம் என்னோட வாழ்க்கையை நான் கடத்தணுமா? தேவன் கொடுத்த ஆயுசுனால எப்படி யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பேன்னு, நீதான் இளையகுமாரனான நீதான் தேசத்துக்கு தலைவராகும், உன்னுடைய அண்ணனுக்கு தலைமையாக இருப்பேன்னு சொன்னது போல அதை எப்படி தேவனாகிய கர்த்தரிடத்துல வாங்க முடியாம பயந்துட்டு எப்படியாவது வாங்கிடணும்னு தன் சகோதரனை வெறுக்கும்படிக்கு பண்ணாரோ அந்த மாதிரி இல்லாம உங்களோட ஆயுசு நாட்களின் கடைசி சுவாசம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சுவாசத்தை நிறுத்துற வரைக்கும் பரிபூர்ணமான ஆயுள கர்த்தர் கொடுத்திருக்கார். அந்த ஆயுசு நாட்களுக்கு தேவையானதை எதை கொடுத்திருக்காரோ இல்லையோ ஆயுசு நாள கர்த்தர் கொடுத்திருக்கார். அந்த ஆயுசு நாள்ல நான் இனிமேல் அந்த ஆயுசு நாள்ல வாழ்ற ஒவ்வொரு நாளையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து இந்த மாதிரி தேவன் விரும்பாத காரியங்கள்ல என்னை சிக்க வைக்காம எனக்கு திறந்த இருதயத்தை தாங்க. நான் இந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்க தந்த ஆயுசு நாட்கள் எனக்கு வெறுமை வந்ததுன்னா, தனிமை வந்ததுன்னா,
நான் உடனடியா உங்களை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தாங்க, எங்களை பழக்குவீங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த ஆயுசு நாள்ல நான் கடன்ல தீக்க கூடாது, பயத்துல தீக்க கூடாது, இன்னொரு இடத்துல போய் இதை செய்ய முடியுமா பயந்து போய் நான் வேலையை செய்யக்கூடாது, நான் கம்பீரமா செய்யணும். தேவனாகிய கர்த்தர் எதை செய்ய வச்சாலும் கம்பீரமா செய்ய வைப்பார். நம்ம இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சாலும் சரி, நம்ம சொந்தமா செஞ்சாலும் சரி, கம்பீரமான வேலையை செய்யணும். இந்த ஆயுசு நாள் தேவன் கொடுத்த ஆயுசு நாளை நான் பொக்கிஷமா தேவனை கொண்டு நான் செலவு செய்யணும்னு அப்படியே ஒப்பு கொடுங்க. தேவனை கொண்டு செலவு செய்யணும்னு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் தான் உங்களை செலவு செய்ய வைக்கணும். அதே போல உங்க ஸ்தானத்தை மற்றவங்க வெறுக்கிறபடி நடந்திருந்தீங்கன்னா அதையும் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுங்க. அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நீங்க அப்படியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே பேசுங்க. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் நாளில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா
கர்த்தாவே இதோ இவர்களுடைய ஒவ்வொருவருடைய வேண்டுதல் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களே தகப்பனே, அதை நாங்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் தகப்பனே. ஆலோசனை கேட்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தாங்க தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் உங்ககிட்ட நாங்கள் ஆலோசனை கேட்காமல் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய எந்த சிந்தையும் எங்ககிட்ட இல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. எங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லோருமாக எழுந்து நின்று ஒரு பாடலை பாட நாம் கத்திரிக்கான காணிக்கையை எடுப்போம். இப்பொழுது தம்பி ஜோசுவா அவர்கள் காணிக்கை பாடலை வழிநடத்துவார்கள். தேவனே
அப்பா இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஹalleluya. ஸோ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோருமாக சேர்ந்து இப்பொழுது நம்முடைய ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வல்லமையான வார்த்தையை தேவன் நமக்கு அள்ளி கொடுத்தார். உலகம் நம்மை பார்க்கிற விதம் வேறு, தேவன் நம்மை பார்க்கிற விதம் வேறு என்கிற விதத்தில் தெளிவாக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். உலகத்தின் ஜனங்கள் எல்லோரும் இவர்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள் பிள்ளை பெற தகுதியற்றவர்கள், இவர்கள் மல்லடி என்று சொல்லி எல்லோரும் தூசித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை வைத்து 2 ராஜ்யங்களை உருவாக்கப் போகிறார் என்பது அறியாதிருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிற பொழுது பைபிள் ஹீரோஸ் அத்தனை பேருடைய தாயாரும் மலடியின்றே அழைக்கப்பட்டார்கள். ஸோ இன்றைக்கு தேவன் நமக்கு சொன்னதான ஒரு காரியம் என்று சொன்னால், உலகம் பார்க்கிற விதத்தில் அல்ல தேவன் நம்மை பார்ப்பது. தேவன் நம்மை ஒரு திட்டத்திற்கான தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக அருமையாக பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான செய்திகளையும் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சபையும் தேவன் அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அநேகர் இப்படிப்பட்ட ஆராதனைகளில் வந்து வல்லமையான சத்தியத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பமாய் சமாதானமாக ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிப்போமா? தேவன் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். என் அன்பு சகோதரி சகோதரியே, உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அநேக ஜனங்களை கொண்டு வருவார். நம் நிமித்தமாக அநேக குடும்பங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக அநேக தேவராஜ்யத்துக்குள்ளாக வரட்டும். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு அருமையாக பேசினீர். வேதத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு சத்தியத்தை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீர். ஆண்டவரே, உலகம் ஆண்டவரே அப்பா வேதாகமத்தில் இருக்கிற ஸ்திரீகளை பார்க்கிற பொழுது அலட்சியமாய் பார்த்தார்கள், ஏளனப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், ஆண்டவரை பட்ட பெயர் சூட்டி கேவலப்படுத்தினார்கள். ஆனால் நீரோ அவர்களை கொண்டு ஆண்டவரே மிகப்பெரிய ராஜ்யங்களை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீர்மானம் வைத்தீர். ஆண்டவரே அப்பா, எவ்வளவு ஒரு நல்ல சத்தியம். காத்திருப்பது எப்படி ஆண்டவரே? 19 வருடங்கள் கோபப்படாது காத்திருப்பது எப்படி? ஒற்றுமையாக இருப்பது எப்படி? தேவனிடத்தில் எப்படி சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாய் பேசினேன். ஆண்டவரே அப்பா, இந்த பட்டண ஜனங்களுக்காக, கோயம்புத்தூர் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பமும் தேவனால் ஆண்டவரை இந்த சபைக்கு வர வழிநடத்தப்படுவீராக. தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரை குடும்பமாய் ஜனங்களை இந்த ஊழியத்திற்கு கொண்டு வருவீராக. இன்னும் ஆண்டவரை இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் வல்லமையாக பயன்படுத்துவீராக. விசேஷித்த ஞானத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த இடத்திற்கு நான் வந்தது நல்லது என்று ஒவ்வொரு குடும்பமும் உணரத்தக்க வண்ணமான ஒரு வல்லமையான ஊழியமாய் இந்த ஊழியத்தை நீர் முன்னெடுத்து செல்வீராக. தேவன் நீர் முன்னின்று வழி நடத்தித்தார். அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இந்த ஆராதனையில் வந்து பங்கு பெற்ற அடுத்த சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சுவாமி தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கடைசியாக இறுதி கடைசி ஜெபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற அம்மா அவர்கள் எடுத்துவார்கள். கடைசி ஜெபத்தை நன்றியோடு வைத்திருக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தவணை நேசிக்கு நன்றி பரலோக ராஜாவே. இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உண்மை ஆராதிக்கவும் தகப்பனே துதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் உங்கள்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் விசாரிக்கும்படியாக, உங்க சமூகத்தில் உட்காரும்படியாக, உங்க சத்தத்தை கேட்கும்படியாக நீங்க எங்களுக்கு உணர்த்தி நடத்திருக்கீங்க. ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழாது. அது நீங்க அனுப்பின காரியம் வாய்க்க செய்துட்டு அது உங்கள்கிட்ட திரும்ப ராஜா. அப்பா, ஆமாம் தகப்பனே, நாங்கள் பொறுமையோட காத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்ய
செய்ய ஆவியானவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, தாவீது நாளுக்கு நாள் ஆண்டவரே விருத்தி அடைந்தது போல இந்த ஊழியத்தை நாங்க உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்குறோம் ராஜா. நீங்க தான் இந்த திட்டத்தை தந்தீங்க, இந்த தரிசனத்தை கொடுத்தீங்க. நாளுக்கு நாள் இது விருத்தி அடையும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டது போல இந்த ஊழியத்தை தொடங்க வைத்த மகனை உங்களுக்குள்ள திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே உங்களுக்குள்ள ஆதாயப்படுத்தி கொள்ளுவாங்க. இந்த அழிந்து போகின்ற அந்த ஆண்டவரே அப்பா இந்த ஆத்துமாக்களை உங்கள்கிட்ட கொண்டு வரும்படியாக ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. போகின்ற இடத்துல பேசுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ள காதுக்குள்ளே அவங்க இருதயத்துக்குள்ள போவதாக ராஜா, அவங்க சிந்தைக்குள்ள போவதாக, அவங்க மனதில வைத்து அதை ஆண்டவரை சிந்திக்கும்படியாக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்போ பொழுது வரும்பொழுது பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பண்ணாங்க என்ன திட்டம் வைத்திருந்தாலும் அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அர்த்தமாய் போவதாக. நீ பூமியில எதெல்லாம் கட்டுகிறாயோ அதெல்லாம் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பூமியில எதெல்லாம் அவிழ்க்கிறாயோ அதெல்லாம் பரலோகத்துல அவிழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது ராஜா. அப்பா அப்படியாக ஆண்டவரே குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் என்ன சிந்தனைகள் இருக்கு, என்ன தேவைகள் இருக்கு நீங்க அறிந்திருக்கீங்க. அந்த தேவைகள் இந்த வாரத்துல ஆண்டவரே சந்திக்கப்படும்படியாக, உங்க கருத்துல உட்காரும்படியாக, உங்கள் பாதத்தில் அமர்ந்து கேட்கும்படியாக, தன் இருதயத்துல வந்து சிந்திக்கும்படியாக உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறார். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, போகும்பொழுது பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகனமாகவே அப்பா இந்த ஆளை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துறோம். தாப்படியே அவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க சத்தியம் அவருக்குள்ள போவதாக ராஜா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை ஆண்டவரே அப்பா விடுதலை ஆண்டவரை உண்டாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் காணப்படுவதாக. ஆமென். 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 பைபிள் கேள்விக்கு சரியாக பதில் சொன்ன அன்பு சகோதரி ரமா சிஸ்டர் அவர்களுக்கு இங்கு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லோரும் கவனமாக செய்தி கேட்டு பதில் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் பரிசு. இப்போது சிஸ்டர் ராமசிஸ்டர்